இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இந்த வீடியோவை பயன்படுத்தி நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ அல்லது விற்கவோ பரிந்துரை செய்யவில்லை. இந்த வீடியோவில் காண்பிக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு லாபமோ அல்லது நஷ்டமோ ஏற்பட்டால் எந்த ஒரு சமயத்திலும் ஷேர் டு ஷேர் டெக் மற்றும் அதை சார்ந்தவர்களும் பொறுப்பேற்க மாட்டார்கள். சந்தையின் அபாயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன் உங்களது நிதி ஆலோசனை செய்து கொள்ளவும். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆப்ஷன் மார்க்கெட்டை பற்றின பேசிக்கான வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் மார்க்கெட்டை பற்றி நிறையா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் சீரீஸை நம்ம கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஆப்ஷன் பேசிக்காக ஒரு வீடியோ போட்டுட்டோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக இது வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டை பற்றின ரெண்டாவது வீடியோ. நீங்கள் இன்னும் அந்த ஆப்ஷனோட பேசிக் வீடியோவை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆப்ஷன் மார்க்கெட்டுடைய டெர்மினாலஜிஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 2 வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷன், இன்னொன்று வந்து புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கால் ஆப்ஷனை பை பண்ணுறேன், அதுக்கு என்ன அர்த்தம்? அதே மாதிரி புட் ஆப்ஷனை பை பண்ணால் எனக்கு என்ன அர்த்தம்? அதே மாதிரி கால் ஆப்ஷனை செல் பண்ணால் என்ன அர்த்தம்? புட் ஆப்ஷனை செல் பண்ணால் என்ன அர்த்தம்? ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனை பற்றின பேசிக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தோன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லாத்தையுமே பார்த்துடலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சன் டிவி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து எடுத்திருக்கேன், ஒரு ஷேரை வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த ஷேரை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? அப்போது இந்த ஷேரை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அண்டர்லையிங் வேல்யூ, நம்ம எதை பேஸ் பண்ணி ஆப்ஷன் கான்ட்ராக்ட் போடுறோமோ ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர்லையிங் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா இதுக்கு பேர் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்பாட் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா இந்த பங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்பாட் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கால் ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சன் டிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 376 ரூபா அதனுடைய ஸ்பாட் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அந்த சன் டிவியை 380 ரூபாய்க்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று வாங்குகிறேன். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷன். இந்த 380 ரூபா கால் ஆப்ஷன் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சன் டிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனோட எக்ஸ்பிரி டேட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிடாக இருக்கும். ஸோ அந்த வேலிடிட்டி டேட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சன் டிவியோட 380 ரூபா கால் ஆப்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒருத்தட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்டை வந்து நமக்கு செல் பண்ணவர். ஓகேங்களா? ஸோ இந்த கான்ட்ராக்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வந்து செல் பண்ணியிருப்பார். 23 ரூபா 30 பைசா அப்படிங்கிறது இந்த கான்ட்ராக்டோட ப்ரைஸ் இப்போ இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செல்லர் வந்து நம்மக்கிட்ட இந்த கான்ட்ராக்டுக்காக எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரோ அதை வந்து நம்ம ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 380 ரூபா கான்ட்ராக்ட் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த எக்ஸ்பிரி டேட் அன்னைக்கு எத்தனை ரூபாய்க்கு போனாலும் நான் வந்து இந்த ஸ்டாக்கை ஆப்ஷன் செல்லர்ட்டிருந்து 380 ரூபாய்க்கு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா செல்லருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பையர் அந்த கான்ட்ராக்டை எக்ஸசைஸ் பண்ணும்போது ஓகேங்களா அந்த ஸ்டாக்கை வந்து இவருக்கு கொடுத்தாகணும். ஓகேங்களா? 380 ரூபாய்க்கு கொடுத்தாகணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சன் டிவி வந்து நமக்கு 450 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 380 கால் ஆப்ஷன். கரெக்டுங்களா? ஸோ இப்போது 450 ரூபாய்க்கு போனாலும் நாம் என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்? ஸோ எக்ஸ்பிரி டே அன்னைக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை 380 ரூபாய்க்கு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பையிங் அதாவது இந்த கான்ட்ராக்ட் படி நான் அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லர்கிட்ட வந்து சொல்கிறேன். அப்போது செல்லர் என்ன பண்ணும்? அந்த அக்ரிமெண்ட் படி அந்த ஸ்டாக்கை எனக்கு 380 ரூபாய்க்கு தான் விற்றாகணும். அப்படி விற்ற ஸ்டாக்கை நான் என்ன பண்ணுவேன்? மார்க்கெட்டில் தூக்கி 450 ரூபாய்க்கு விற்றுருவேன்.
ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 380லேருந்து 450 எவ்வளோ ஆச்சு, 380 to 450 70 பாயிண்ட் ஆச்சுங்களா. ஸோ இந்த 70 பாயிண்டில் இந்த 23 ரூபாயை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ 70 ரூபாயில் இந்த 70 ரூபாயில் 23 ரூபா 30 பைசா அந்த ப்ரீமியம் வந்து நமக்கு வராது. ஓகேங்களா. ஸோ மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராஃபிட். ஓகேங்களா. ஸோ இது வந்து கால் ஆப்ஷனுக்கு. அடுத்து நம்ம புட் ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இதற்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 380 ரூபா கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த 380 ரூபா புட் ஆப்ஷன் கான்ட்ராக்டை வந்து இப்போ நான் பை பண்ணேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த 380 ரூபாய்க்கு இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே இந்த ஸ்டாக்கை விற்கிறதுக்கான உரிமை வந்து எனக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த புட் ஆப்ஷனை யார் வந்து எனக்கு செல் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு வந்து ஒபே பண்ணி ஆகணும், இந்த கான்ட்ராக்டுக்கு வந்து ஒபே பண்ணி ஆகணும். ஓகேங்களா. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒபே பண்ணுறாருங்க இல்லையா, ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்டுக்காக 25 ரூபா 60 பைசா வந்து சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ இந்த சார்ஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த பங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 380 ரூபாயில் இருக்கிற பங்கு 330 ரூபாய்க்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்பைரி அன்னைக்கு. இப்போ நமக்கு எவ்வளோ லாபம், ஸோ இப்போது 330லேருந்து 380 டோட்டலாக 50 பாயிண்ட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அக்ரிமெண்ட் படி இந்த பங்கு எந்த ப்ரைஸுக்கு போனாலும் நான் உங்களுக்கு 380 ரூபாய்க்கு செல் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அந்த அக்ரிமெண்ட். ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி என்ன பண்ணுவார், இந்த புட் ஆப்ஷனை பை பண்ணவர் எக்ஸிக்யூட் பண்ணார் அப்படின்னா ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா வெளி மார்க்கெட்டில் கம்மியாக வாங்கிட்டு இவருக்கு 380 ரூபாய்க்கு செல் பண்ணிடுவார். ஓகேங்களா. ஸோ இதில் 50 ரூபா லாபம். ஸோ அக்ரிமெண்ட் போட்ட காசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 ரூபா 60 பைசா. ஸோ அதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் புட் ஆப்ஷன் பை பண்ணவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 ரூபா 40 பைசா வந்து லாபம். ஓகேங்களா. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்கோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 420 ரூபா 430 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது இந்த புட் ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுவார், ஸோ அந்த கான்ட்ராக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டார். ஓகேங்களா. ஸோ அப்போது இதில் செல்லருக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்டை 25 ரூபா 60 பைசாக்கு அக்ரி பண்ணி செல் பண்ணியிருக்காருங்க இல்லையா, இந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லருடைய லாபம். ஓகேங்களா. இப்போ நம்ம கால் ஆப்ஷன்னா என்ன, ஸோ அந்த கால் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் என்ன, புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை அண்டர்லையிங் அசட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், இன்னொன்று வந்து ஸ்டாக் ஆப்ஷன். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ அண்டர்லையிங் அசட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் நிஃப்டி 80. ஸோ இது மாதிரி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எல்லாமே இண்டெக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதுக்கடுத்து ஸ்டாக் ஆப்ஷன். ஸோ இந்த ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்குகளை அண்டர்லைங் அசட்டாக கொண்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு சன் டிவி, ரிலையன்ஸ், அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி இது மாதிரி இருக்கக்கூடிய பங்குகளை அண்டர்லைங் அசட்டாக கொண்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த அமெரிக்கன் ஸ்டைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எல்லாமே அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எல்லாமே ஸோ அதனுடைய பையர்ஸ் நினச்சா எப்போ வேணாலும் அந்த கான்ட்ராக்டை எக்ஸசைஸ் பண்ணிக்க முடியும் எக்ஸ்பிரி டேட்டுக்கு முன்னாடியே. ஸோ இது வந்து அமெரிக்கன் ஸ்டைல். ஓகேங்களா. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவி 380 கால் ஆப்ஷன் எடுத்துக்குவோம். ஓகேங்களா. இப்போது 380 ரூபாயில் இருக்கிற ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டேட்டுக்கு முன்னாடியே 400 ரூபா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கு வந்து இருக்குது. அதாவது எக்ஸ்பிரி டேட்டுக்கு முன்னாடியே அதை வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூரோப்பியன் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டே அன்னைக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையருக்கு அதை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து யூரோப்பியன் ஆப்ஷன். இப்போது நம்ம நாட்டில் பயன்படுத்துறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் ஸ்டைலில் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஇ பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ சிஇ அப்படின்னா கால் யூரோப்பியன், பிஇ அப்படிங்கிறது புட்டு யூரோப்பியன்.
ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம எக்ஸ்பிரேஷன் டேட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பிரேஷன் டேட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு கான்ட்ராக்டை வாங்கினீங்க அப்படின்னா, ஸோ ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க ஒரு கான்ட்ராக்டில், ஸோ அந்த கான்ட்ராக்டுக்கான வேலிடிட்டி எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரேஷன் டேட். ஓகேங்களா. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது சன் டிவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ 28 மே 2020 இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் கான்ட்ராக்டுக்கான எக்ஸ்பிரி டேட். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நமக்கு நிறைய எக்ஸ்பிரி டேட் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்பிரி டேட் வேணுமோ அந்த எக்ஸ்பிரி டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டை வந்து போட்டுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம இந்த ஸ்பாட் ப்ரைஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த பொருளை பேஸாக வச்சுட்டு, ஓகேங்களா, ஸோ எந்த பொருளை பேஸாக வச்சுட்டு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடுறோமோ, ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அண்டர்லையிங் இல்லைன்னா ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. உதாரணத்துக்கு சன் டிவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சன் டிவியோட அண்டர்லையிங் வேல்யூ, அதாவது அந்த ஸ்டாக் ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அண்டர்லையிங் வேல்யூ இல்லை அப்படின்னா ஸ்பாட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆர் எக்ஸசைஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நம்ம எந்த ப்ரைஸில் அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் செயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போது இது 380ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக். ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணியும் நீங்கள் 380 ரூபாய்க்கு மேலே போகும் அப்படின்ட்டு நம்ம கான்ட்ராக்ட் போடலாம், இல்லை 380 ரூபாய்க்கு கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புட் ஆப்ஷன் கான்ட்ராக்டையும் போடலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 390 ரூபாய்க்கு மேலே போகும் அப்படின்ட்டு இந்த கால் ஆப்ஷனையும் வாங்கலாம், 390 ரூபாய்க்கு கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புட் ஆப்ஷனையும் வாங்கலாம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி எந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம கான்ட்ராக்ட் வாங்குறோமோ அந்த ப்ரைஸை நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு அண்டர்லைங் அசட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அண்டர்லைங் அசட்டில் எவ்வளவு முடிக்கப்படாத கணக்குகள் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வேர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பே ஆஃப் சார்ட். ஸோ இந்த பே ஆஃப் சார்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ உதாரணத்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லாங் கால் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே ஆஃப் டயக்ராம் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது இந்த பே ஆஃப் டயக்ராம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து எந்தெந்த ப்ரைஸ்களெல்லாம் இருந்தால் உங்களுக்கு லாபம் வரும், எந்தெந்த ப்ரைஸில் இருக்கும்போது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு சார்ட்டாக வந்து காமிக்கக்கூடியது தான் பே ஆஃப் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு 10,754 ரூபாய்க்கு மேலே போக போக இதனுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதுவே இந்த ப்ரைஸுக்கு கீழே இருக்கும்போது அதனுடைய லாஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்ததுக்கப்புறம் ஸோ அதனுடைய லாஸ் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த பே ஆஃப் டயக்ராம் குறிக்குது. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஷனை வாங்கினாலோ இல்லை செல் பண்ணாலோ ஸோ அதற்கு வந்து அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சார்ட்டுக்கு பேர் தான் பே ஆஃப் டயக்ராம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான டெர்மினாலஜிஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது share2stech@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலும் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ் மற்றும் இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக். நன்றி நண்பர்களே.